வணக்கம் நண்பர்களே! என்னடா திடீர்னு ரோட காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இல்லாம அந்த விஷயத்த பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ரோட்ல ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப மனசு வலிக்கும். என்னடான்னு சொல்றீங்களா? இந்த ரோடு தாங்க அதுக்கு முக்கியமான காரணமே. நம்ம ஊர்ல ஒரு காலத்தில ரோட இருபுறங்களிலும் பார்த்தீங்கன்னா, 150 வருஷம், 200 வருஷம் பழமையான ஆலமரம், புளிய மரம், புங்க மரம், வேப்ப மரம், அ பனை மரம் இப்படி நெறைய மரங்கள் இருந்தது. 2 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே எந்த ஒரு மரத்தையும் நடாம வெறும் பூச்செடிய நட்டு விட்டுறாங்க. ஆனா, இங்க சவுதியில பார்த்தீங்கன்னா, பாலைவன நாடான சவுதியில எந்த சாலைய எடுத்துக்கிட்டாலும் சாலையில 2 புறமும் மரம் இருக்கும். நடுவுலயும் மரம் இருக்கும். அந்த மரங்களும் பார்த்தீங்கன்னா, பறவைகள், குருவிகள் சாப்பிடக்கூடிய பேரீச்ச மரம், அப்புறம் இந்த எலந்தப்பழ மரம், மத்த அந்த கோணக்கா மரம், கொடுப்புளியாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மரங்க அப்படி வச்சு இப்ப சவுதியில ரியாத்த சுத்தியுமே மிக மிக அழகாகவும், அருமையான பசுமை நகரமா மாறிட்டு இருக்குங்க.